அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஒருத்தரோட ஜாதகத்திலீங்க லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்தார்னு வைங்க. நீங்க லக்னத்தை 1 நினைக்காங்க. லக்னம் 1, அதுக்கு அடுத்து 2, அதுக்கு அடுத்து 3, அதுக்கு அடுத்து 4, அதுக்கு அடுத்து 5, அதுக்கு அடுத்த பாவகம் 6ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கிரகம் லக்னத்துக்கு அடுத்த பாவகமான 2ஆம் பாவத்தில் இருந்தார்னு வைங்க. அவங்க பெரும்பாலும் வேலை செய்து வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்களா, வருமானம் ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. வேலை நல்ல வேலையாவே அமையும், நிரந்தரம் வேலையாவே கூட அவங்களுக்கு அமையும். ஏன் அவங்க வேலை செஞ்சு வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் பாவங்கிறது வேலையை குறிக்கிற பாவகம். சரிங்களா? ஒரு மனிதனுடைய வேலையை குறிக்கிற பாவகம் 6ஆம் பாவம். ஒரு மனிதனுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த 2ஆம் பாவம். இந்த அமைப்புல வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவத்துடைய அதிபதி 2ஆம் பாவத்தில் போய் வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் இருக்கிற போது அவங்களுக்கு வேலை செய்வதன் மூலமாக வருமானம் வரும். அதே நேரத்தில் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்புல சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருந்தா சொந்த தொழிலையும் செய்யப்பாங்க. ஜோதிடத்துல தொழிலுக்கும் வேலைக்கும் பல்வேறு விதிகள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு விதி. வேலையை குறிக்கிற 6ஆம் அதிபதி வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் உட்கார்ற போது அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு அமையலாம். அடுத்த பாத்தீங்கன்னா, இப்ப இது பொருட்காரத்துவம். பொருட்காரத்து ரீதியான பலன் இந்த பலன். உயிர்காரத்து ரீதியான பலன் பாத்தீங்கன்னா, 6ஆம் பாவம் நோயை குறிக்கும் இல்லைங்களா? 2ஆம் பாவகம் மனிதனுடைய உடல்ல முகத்தை குறிக்கும். அப்ப அந்த நோயை குறிக்கக்கூடிய அந்த 6ஆம் அதிபதி போய் 2ஆம் பாவத்துல முகத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்த முகத்திலேயோ அல்லது கண்கள்லையோ ஏதாவது பிரச்சனைகள், கோளாறுகள் ஏற்படலாம். சரிங்களா? ஏற்படலாம். அடுத்தது இன்னொன்னு பாருங்க. 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பத்தையும் குறிக்கக்கூடிய பாவகம் இல்லைங்களா? குடும்பத்தையும் குறிக்கக்கூடிய பாவம். இந்த 6ஆம் அதிபதி அங்க உட்காரும்போது குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளையும் அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா, அந்த 6ஆம் அதிபதி 2ல் இருக்கிறவங்களுக்கு ஆகாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இவங்க மேல பொறாமை பிடிச்சவங்க, வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்க, இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு ஆகாதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அதுலயும் குறிப்பா சொல்ல போனா இவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த எதிரிகள்னால, இவங்களுக்கு ஆகாத அந்த எதிரிகள்னால இவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டா 6ஆம் பாவகம் எதிரியை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த எதிரியை குறிக்கக்கூடிய பாவகத்தினுடைய அதிபதி குடும்பத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் போய் உட்காரும் போது அவங்களுக்கு ஆகாதவங்கனால, அவங்க மேல பொறாமை பிடிச்சவங்கனால, எதிரிகள்னால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அப்புறங்க அவங்க கிட்ட வாக்குல உண்மை இருக்காது பெரும்பாலும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 6ஆம் பாவகம் போய் 2ல் உட்காரும் போது 2ஆம் பாவகம் வருமானத்தை மட்டும் குறிக்கிற பாவகம் இல்லைங்க, குடும்பத்தை மட்டும் குறிக்கிற பாவகம் இல்லை, மனிதனுடைய உடல்ல முகத்தை மட்டும் குறிக்கிற பாவம் இல்லை, வாயை குறிக்கிற பாவம், வாக்க குறிக்கிற பாவம். சரிங்களா? அந்த வாக்குஸ்தானத்தில் போய் இந்த 6ஆம் அதிபதி உட்காந்துட்டாருன்னா அவங்க வாக்குல உண்மை இருக்காது, பொய் பேசுவார்கள். 6ஆம் அதிபதி 2 இருக்கிறோம், பொய் பேசுவார்கள். இப்போ பொய்னா உங்களுக்கு ஒரு ஒரு இந்த தருணத்துல ஒரு நல்ல செய்தி சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில வெடிஞ்சதையும் அப்படி டிவி திறந்தோம்னா இன்றைய ராசி படம் யூடியூப்ல இந்த அடிக்கடி போடுறாங்க இல்லைங்களா? இன்றைய ராசி படம், வார ராசி படம், மாத ராசி படம், ஆண்டு ராசி படம், புத்தாண்டு ராசி படம், பூரா பொய், பித்தலாட்ட, ஃப்ராடு. மனசறிஞ்சு பொய் பேசுறாங்க. மனசறிஞ்சு. சரிங்களா? அந்த அவங்க எப்படி பொய்யா பேசுறாங்களோ, பொய்யா புழுகிறாங்களோ, அந்த மாதிரி 6ஆம் பாவகத்துடைய அதிபதி வாக்குஸ்தானமான 2ஆம் பாவத்தில் இருந்த அவர்களும் பொய் பேசுவார்கள். சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.